हर हर नमः पार्वतीपतये हर हर महादेवान् सद्गुरुनाथ महाराज की जय 26/2/2025 மகாசிவராத்திரி புண்ணிய காலம் வரது. மகாசிவராத்திரி புண்ணிய காலத்தில் பரமேஸ்வரனை ஆராதனம் பண்ணி வழிபட்டு பிறவிப் பயனை அடைவதற்காக ஏற்பட்ட ஒரு விஷயம். அந்த மகாசிவராத்திரி புண்ணிய காலத்தில் யாரை வழிபடணும் அப்படின்னா அதுலேயே இருக்குது சிவராத்திரி அப்படின்னு. அது ஏன் மகாசிவராத்திரி சிவராத்திரி அப்படின்னு சொல்லலாமே அப்படின்னா, மாதத்துக்கு ஒரு வாட்டி மாதம் தேய்பிற சந்தர்ப்பத்தில் 14வது நாளில் சிவராத்திரி வரும். அதுக்கு பேர் மாச சிவராத்திரி அப்படின்னு பேர். அது மாதம் வரும். வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரக்கூடிய மகாசிவராத்திரி அப்படின்னு சொல்லுவா. அந்த மகாசிவராத்திரி அன்னைக்கு பரமேஸ்வரனை ஆராதனம் பண்ணணும். 4 கால பூஜை பண்ணி அவனுடைய சரணத்தை சுலபமாக பற்றி கொன்று சௌரியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மகாசிவராத்திரி அன்னைக்கு பரமேஸ்வரனை பூஜை பண்ணுறது நம்மளுடைய கலாச்சாரம், சனாதன தர்மம், சைவ சமயத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். அதுதான் மகாசிவராத்திரி. மகாசிவராத்திரி அன்னைக்கு 4 கால பூஜை பரமேஸ்வரனுக்கு பண்ணுறது உச்சிதம். 4 காலம் எப்படி பிரிச்சுக்கணும் அப்படின்னா, ராத்திரிய 4 யாம பூஜை அப்படின்னு சொல்லுவா. ராத்திரிய 4ஆக பிரிச்சுக்கணும். சூரிய அஸ்தமனத்திலேருந்து சூரிய உதயத்துக்குள்ள 4ஆக பிரிச்சுண்டு அதில் முதல் பங்குல முதல் கால பூஜையும், 2வது கால பூஜையும், 3வது கால பூஜையும், 4வது கால பூஜையும் பண்ணி விரதம் இருக்கணும் பரமேஸ்வரனை. அன்னைக்கு பூஜை பண்ணி விரதத்தோடு பூஜை பண்ணணும் பரமேஸ்வரனுக்கு. எதுக்காக விரதத்தோடு அன்னைக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னா, அதற்கு பல கதைகள் உண்டு. இருந்த பொழுதிலும் புராணத்தில் சின்ன கதையை நம்ம எடுத்துப்போம். ஒரு காட்டில் ஒரு வேடுவன் இருந்தார். வியாதன் அப்படின்னு அவருக்கு சம்ஸ்கிருதத்தில் பேர். வேடுவன் இருந்தார். குடும்பத்தோடு இருந்தார். கல்யாணமாய் தம்பதிகளாக அவா இருந்தால் அவளுக்கு குழந்தையும் பிறந்தது. ரொம்ப சௌக்கியமாக இருந்துண்டா காட்டில். அவளுக்கு ஆகாரம் உணவு என்ன அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், லோக பிரசித்தி. பிராணிகள் பட்சிகள் இதை தான் அவள் ஆகாரமாக கொண்டு இருந்துருந்தா. இந்த மாதிரி இருந்திருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் எப்பொழுதுமே என்ன பண்ணுவார் அந்த வேடுவர், கார்த்தால தன்னுடைய மனைவிக்காகவும் குழந்தைக்காகவும் காட்டு ஃபுல்லாக அலைஞ்சி திரிஞ்சி பிராணியோ பட்சியோ அடித்து அதை ஆகாரமாக கொண்டு வந்து தருவது வழக்கம். ஒரு சந்தர்ப்பத்தில் என்னாச்சு அப்படின்னா, ரொம்ப காட்டு ஃபுல்லாக தேடிட்டார். ரொம்ப தூரம் போயிட்டார். அவர் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து ரொம்ப தள்ளி வந்து ஆகாரத்துக்காக ரொம்ப தூரம் தேடி வந்து எதுவுமே கண்ணில் படலை. எந்த பிராணிகளும் கண்ணில் படலை, பட்சிகளும் கண்ணில் படலை. ரொம்ப களைப்பாயிடுத்து அவருக்கு. ரொம்ப சிரமம் ஏற்பட்டது. சிரமம் ஏற்பட்ட சந்தர்ப்பத்தில் கொஞ்சம் தூரத்தில் பார்த்தா ஒரு பெரிய குளம் தெரிஞ்சுது. அந்த குளத்தில் ஜலத்தை குடிப்போம் அப்படின்னு போய் முதல்ல தன்னை அவர் ஆஸ்வாசப்படுத்தின்றார். ஜலத்தை குடித்தார். குடித்த உடனே அவருக்கு தோணித்து, இங்கே ஜலம் இருக்குது, கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிராணி வரும். பிராணி வந்தால் அந்த பிராணியை நம்ம அடித்து கொண்டு போய் நம்மளுடைய குழந்தைகளுக்கும் மனைவிக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணார் அவர்.
அப்படி தீர்மானம் பண்ணி ஜலத்தை குடிச்சுட்டு கொஞ்சம் ஜலத்தையும் எடுத்துண்டு ஒரு மரத்து மேலே ஏறி ஏதாவது பிராணி வர்றதா அப்படின்னு காத்துருந்தார். அந்த மரம் என்ன மரம் அப்படின்னா அந்த மரம் பில்வ மரம். பில்வ மரத்து மேலே ஏறி காத்துருந்தக்கூடிய சந்தர்ப்பத்தில் கார்த்தாலேந்து தேடினவர் ரொம்ப களைப்பாகி ஜலத்தை குடித்து அதுக்கப்புறமாக மரத்து மேலே ஏறி காத்துருந்தவருக்கு ஒன்றுமே கிடைக்கல, ரொம்ப நேரமாச்சு, தூங்காமல் விழித்து காத்துருந்தார். அப்போ என்னாச்சு அப்படின்னா ஒரு மான் வந்தது. மான் ஜலத்தை குடிச்சுது. மான் ஜலத்தை குடிக்கிறத பார்த்தார், வர்றதையும் பார்த்தார், ஜலத்தை குடிக்கிறதையும் பார்த்தார். பார்த்துட்டு அவர் என்ன பண்ணார் அப்படின்னா தன்னுடைய அம்பை எடுத்து பூட்டினார். அப்போ அந்த உடம்பில் ஒரு செயல்பாட்டு ஏற்படுமே, அந்த செயல்பாட்டினால என்னாச்சுன்னா அந்த வில்வ மரத்தில் இருக்கக்கூடிய இலைகள் என்னாச்சு கீழே விழுந்துதான். விழுந்தப்போ கீழே என்னாச்சு அப்படின்னா ஒரு லிங்கம் இருந்துதான். அந்த லிங்கத்து மேலே இந்த வில்வ தளம் போய் பட்டுதான். அது மட்டும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய குளத்துலேருந்தே அந்த ஜலமும் வந்து அந்த சிவலிங்கத்து மேலே விழுந்துதான். இந்த மாதிரி அவர் தன்னுடைய வில்ல பூட்டக்கூடிய சந்தர்ப்பத்தில் மான் பார்த்துடுத்து அந்த வேடுவர்கிட்ட, என்னை இப்போ கொல்லாத, நீ என்னை கொன்னேன்னா என்னுடைய குழந்தைகள்லாம் நான் ஒப்படைச்சிட்டு வரேன், இன்னொருத்தர்கிட்ட என்னுடைய குழந்தைகளை பார்த்துக்க சொல்லிட்டு வந்திருக்கேன், அதனால் என்னுடைய குழந்தைகளை பார்த்துக்க சொல்லிட்டு திருப்பி நான் உங்ககிட்ட வரேன், என்ன இப்போ கொல்லாத அப்படின்னு அந்த மான் சொல்லித்தான். அவர் உடனே ஏதோ அவருக்கு ஒரு கருணை ஏற்பட்டது. அந்த மானை நம்ம எதுவும் பண்ண வேண்டான்னு விட்டுட்டார். அது முடிஞ்சுது. ரொம்ப நேரம் திருப்பியும் கண் விழித்து காத்துருந்தார். அவர் ரொம்ப நேரம் காத்துட்டே இருந்தார். வேற ஒரு மான் வந்தது, பெண்மான். அந்த பெண்மான் வந்தது. அந்த பெண்மான் ஜலம் குடிச்சது. அந்த பெண்மான் ஜலம் குடிக்கிறப்பவும் பார்த்து திருப்பியும் தன்னுடைய அம்பை எடுத்து பூட்டினார். அப்படி பூட்டக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த ஒரு கிரியையினால் செயல்னால் திருப்பியும் என்னாச்சு, மரத்தில் இருக்கக்கூடிய அந்த வில்வ பத்திரம் இலை திருப்பி கீழே இருக்கக்கூடிய சிவலிங்கத்து மேலே விழுந்தது. அந்த ஜலமும் பட்டுது. அப்போ அந்த மான் பார்த்தது, என்ன இப்போ கொல்லாத, என்னிடத்தில் என்னுடைய அக்காவோடைய குழந்தெல்லாம் என்கிட்ட தான் இருந்துருக்கு, அதனால இப்போ நீ என்னை கொன்னேன்னா அவளை பார்த்துக்கிறதுக்கு ஆளே இல்லாமல் போயிடுவா, அதனால் இப்போ என்னை கொல்லாத, நான் அதை என்னுடைய அக்காட்ட கொடுத்துட்டு வரேன், என் அக்காவை ரொம்ப நேரமாக தேடினேன் கிடைக்கல, அதனால் அவள்கிட்ட ஒப்படைச்சிட்டு வரேன், அதனால் இப்போ நீ என்னை கொல்லாத, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னார். திருப்பியும் கருணை வந்தது, நம்பிக்கையும் இருந்தது. என்ன பண்ணார்னா விட்டார் அந்த மானை. அந்த மான் போச்சு. திருப்பியும் ஆண் மான் ஒன்று வந்தது, ஜலம் குடிக்க வந்தது. ஜலம் குடிக்க வந்த உடனே அந்த ஆண் மானை அடிப்போம், அடித்தா நம்மளுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு வரவு உண்டு ஆகாரத்துக்குன்னு நினச்சி அதையும் எடுத்து பூட்டினார். பூட்டினக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த செயல்பாட்டினால மேலே இருக்கக்கூடிய லிங்கத்தில் வில்வம் விழுந்தது, ஜலமும் பட்டுது. அப்போ அந்த ஆண்மான் சொல்லித்து அவர் அம்பு விடுறத பார்த்த உடனே அந்த ஆண்மான் அவர்கிட்ட கேட்டது, என்னை இப்போ கொல்லாத, என்னுடைய குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு வழி பண்ணிட்டு நான் திருப்பி உங்ககிட்ட வரேன், அவள்கிட்டலாம் சொல்லிட்டு நான் உன்கிட்ட திருப்பி வரேன், என்னை இப்போ கொன்னுடாத அப்படின்னு அந்த ஆண்மான் சொல்லித்து. அதுக்கும் அவருக்கு கருணை பொங்கித்து. கருணை பொங்கின உடனே என்ன பண்ணார், அது அமுச்சுட்டார். அந்த ஆண்மான் போச்சு. போனதுக்கு அப்புறமாக பெண்மான் ரெண்டும் ஆண்மான் ஒன்றும் ஒத்தருக்கொத்தர் நடந்த விஷயங்கள்லாம் தெரிவிச்சுண்டா. அப்போ என்ன பண்ணித்தான், பெண்மான் ரெண்டும் ஆண்மான் ஒன்றும் மூணும் சேர்ந்து தீர்மானம் பண்ணித்து, நம்ம வாக்கு கொடுத்துட்டோம், கொடுத்த வாக்கை நம்ம காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லி 3 மானுமே வேடுவனை தேடி வந்தது. அப்போ வேடுவன் திருப்பியும் 3 மானை பார்த்தான். அப்போ என்னாச்சுன்னா இந்த 3 மானும்
வரத பார்த்து குழந்தையாக இருக்கக்கூடிய மான்கள் என்ன பண்ணித்தான், நம்ம அம்மா அப்பாவே இல்லை, நம்ம இருந்து என்ன பண்ண போகிறோம், நம்மளும் உயிர் பிராணத்தியாகம் பண்ணால் ஒன்றும் தப்பு இல்லைன்னு அந்த மானும் கூட வந்துதான். இதை எல்லாத்தையும் பார்த்து இன்னும் வேடுவனுக்கு சந்தோஷமாச்சாம். சந்தோஷமான உடனே திருப்பியும் மம்பு எடுத்து பூட்டினானாம். பூட்டக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த பில்வமானது சிவலிங்கத்து மேலே பட்டு ஜலமும் விழுந்து வில்வமும் பட்டுது. நடந்ததை எல்லாத்தையும் அந்த மான்கள் வேடுவன்ட்ட சொன்ன உடனே அந்த வேடுவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அவருக்கு அறியாமையினால் பில்வத்தை போட்டதுனாலையும் ஜலமும் பட்டதுனால அவருக்கு அந்த மான்களை கொல்லணுங்கிற எண்ணமே போயிடுத்து அந்த வேடுவனுக்கு. போன உடனே என்னாச்சு அப்படின்னா, திடீர்னு லிங்கத்திலேருந்து ஒரு பரமேஸ்வரன் ஆவிர்பாவமானார். இந்த பரமேஸ்வரன் யாருடாது, திவ்ய புருஷனாக இருக்காளே அப்படின்னு அந்த பரமேஸ்வரனை பார்த்தார். அந்த பரமேஸ்வரனை பார்த்தா அந்த பரமேஸ்வரன் சொன்னார், அப்பா, நீ பண்ண சிவராத்திரி விரதத்தினால நான் ரொம்ப திருப்தியானேன், உனக்கு என்ன வரன் வேணுமோ கேளு அப்படின்னு பரமேஸ்வரன் சொல்கிறார். அந்த வேடுவருக்கு ஒன்றுமே புரியல. நான் ஒன்றுமே பண்ணலையே அப்படின்னு அவர் கேட்குறார். அப்பா பரமேஸ்வரன் சொல்கிறார், நீ முதல்ல ஒரு மான் வந்ததே, அப்போ சாப்பிடாமல் விரதத்தோட உன்னையே அறியாமல் நீ காத்துன்றிருந்த, அப்போ நீ அம்பெடுத்து பூட்டினியே, அப்போ முதல் காலம்பா. முதல் காலத்தில் உனக்கு தெரியாமல் ஒரு வாய் ஆகாரம் கூட பண்ணாமல் நீ விரதத்தை அனுஷ்டானம் பண்ணி ஜலத்தையும் பில்வத்தையும் என்னுடைய சிரஸில் என்னுடைய லிங்க மூர்தனி என்னுடைய லிங்கத்தில் நீ போட்டப்பா. போட்டதுனால முதல் கால பூஜை நீ பண்ணிட்ட. திருப்பியும் ரெண்டாவதாக மான் வந்தது. அப்பொழுதும் நீ அதை அடிக்கிறதுக்காக உன்னுடைய அம்பெடுத்து பூட்டின. அப்பையும் ஜலமும் பில்வமும் என்னுடைய சிரஸில் பட்டது. இந்த மாதிரி 4 காலமும் உன்னால் பூஜையை நான் பெற்று கொண்டேன். எப்படி பெற்றேன் அப்படின்னா, விரதத்தோடு நீ அனுஷ்டானம் பண்ணின, தெரியாமல் பண்ணினாலும் விரதத்தோடு நீ அனுஷ்டானம் பண்ணின, உபவாசம் இருந்த, ஒரு வா சாப்பிடலை, ஒரு ஜலமும் வில்வமும் என்னுடைய சிரசில் பெற்று கொண்டதுனால உனக்கு நான் வரனை கொடுக்கிறேன், உனக்கு என்ன வேணுமோ நீ கேளுப்பா அப்படின்னு பரமேஸ்வரன் சொன்னார். அப்போ அவர் சொன்னார், நாம் பண்ணின பாவங்கள் அத்தனையும் போணும் சுவாமி. எவ்வளோ பிராணிகளை நான் சிரமப்படுத்தியிருக்கேன், அதை கொன்னிருக்கேன். அத்தனையிலேருந்தும் இந்த பாபத்திலேருந்து என்னை விடுபடும்படி நீங்கள் செய்யணும் அப்படின்னு அவரை பிரார்த்தனை பண்ணிண்டார். இது மட்டும் இல்லை, இவர் பிரார்த்தனை பண்ணிண்டது இதுதான். ஆனால் பரமேஸ்வரன் கொடுத்ததோ என்ன கொடுத்தார் அப்படின்னா, நீ இங்கேயே வசிச்சுண்டு இருப்பா, இன்னிலேருந்து உனக்கு ஒரு நல்ல பேரு சூட்டுறேன், குஹன் அப்படிங்கிற பேரை நான் உனக்கு சூட்டுறேன். நீ இங்கேயே இருந்துண்டு வைகுண்டாதிபதியாக இருக்கக்கூடிய நாராயணன் ஸ்ரீராம அவதாரம் பண்ணுவார். ஸ்ரீராம அவதாரம் பண்ணி அவர் உன்னை தேடி வருவார். உன்னை தேடி உனக்கு அவர் அனுகிரகம் பண்ணுவார். அது மட்டும் இல்லை, அவருடைய ஆத்ம பந்துவாக ஆத்ம மித்திரனாக நீ ஆவ. அதனால் நீ கவலைப்படாத, இங்கேயே இருந்துன்று என்னுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக உனக்கு உண்டு. நாராயணனுடைய அனுகிரகமும் உனக்கு சேரும். ஸ்ரீராம அவதாரத்தில் ஸ்ரீராம பிரான் உன்னை அனுகிரகம் செய்வார். இன்னிலேந்து உனக்கு குஹன் என்று பேரு உண்டாகும். நீ இன்னிலேந்து குஹன் என்று அழைக்கப்படுவாய் அப்படின்னு பரமேஸ்வரன் இந்த வரனை கொடுத்துட்டு பரமேஸ்வரன் போயிட்டாராம். இதுலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம சிவராத்திரி அன்னைக்கு சுவாமியினுடைய தலையில் ஒரு சொட்டு ஜலமோ பில்வமோ போட்டால் பரமேஸ்வரன் திருப்தியாகி மோட்சத்தையே கொடுக்கறான். மோட்சத்தை கொடுக்கறான்னு பார்த்துட்டு இருந்த அந்த மான்கள் எல்லாமே பார்த்துட்டே இருந்துதான். பரமேஸ்வரனை பார்த்ததுனால
சிவராத்திரி காலத்தில் பரமேஸ்வரனை பார்த்ததுனால அந்த மான்களுக்கெல்லாம் மோட்சம் கிடச்சிதாம். சுவாமியும் குஹனுக்கு வரனை கொடுத்துட்டு குஹனுக்கும் மோட்சத்தை கொடுக்கும்படி அனுகிரகம் செஞ்சுட்டாராம். தெரிஞ்சோ தெரியாமலோ சிவராத்திரி அன்னைக்கு கண் விழித்து கொண்டு நம்ம ஒரு சொட்டு ஜலமும் பில்வமும் நம்ம பரமேஸ்வரனுக்கு சமர்ப்பணம் பண்ணால் பரமேஸ்வரன் மோட்சத்தை கொடுத்து ராமாவதாரம் போல் ஒரு அவதாரத்தோட இணைச்சோ அல்லது ஒரு மகாத்மாக்களோட நம்மளை இணைச்சோ நல்வழிப்படுத்தி ஆட்கொண்டு நம்மளை அனுகிரகம் பண்ணுவார் பரமேஸ்வரன். ஆகையால் மகா சிவராத்திரி அன்னைக்கு கண் விழித்துண்டு விரதம் இருந்து சுவாமிக்கு பூஜை பண்ணால் தெரியாமல் பூஜை பண்ணாலே இந்த மாதிரி பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கதையே புராணங்களில் சொல்லப்படுறது. இந்த பரமேஸ்வரன் ஆஷுதோஷி, உடனே திருப்தி ஆயிடுவார். த்ரிஜன்ம பாபசம்ஹாரம் ஏகபில்வம் சிவார்ப்பணம், 3 ஜென்மாலையும் செய்த பாபத்தை ஒரு பில்வத்தை போடுறதுனால பரமேஸ்வரன் திருப்தியாகி நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணுவாராம். அந்த பில்வமே மும்மூர்த்திகள் வடிவாக இருக்கு. மூலத்தோ பிரம்மரூபாய, மத்தியத்தோ விஷ்ணுரூபினே, அக்ரத சிவரூபாய. மூல பாகத்தில் பிரம்மாவும் மத்திய பாகத்தில் விஷ்ணுவாகவும் நுனி பாகத்தில் சிவனாகவும் இருக்காம் அந்த பில்வம். அப்பேற்பட்ட மும்மூர்த்திகள் சாநித்தியம் இருக்கக்கூடிய அந்த பில்வத்தை பரமேஸ்வரனுக்கு சமர்ப்பணம் பண்ணி மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவனுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகும்படி எல்லாரிடமும் பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். அடுத்த பதிவில் மகா சிவராத்திரி அதனுடைய கதை, எதற்காக எப்படி மகா சிவராத்திரி அன்னைக்கு பூஜை செய்யக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டது அப்படிங்கிறத பார்ப்போம் அப்படின்னு நினச்சின்னு இருக்கோம். சுவாமி சங்கல்பம், எல்லாரும் சிவனுடைய அனுகிரகம் பெற வேண்டும். ஹர ஹர நம பார்வதி பதஜே, ஹர ஹர மகாதேவா. ராம் ராம்.